கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 284வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி மோசே ஏன் கற்பலகையை உடைத்தான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கூர்ந்து கவனிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் மட்டுமல்லாமல் தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். சும்மா ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு உலகப்பிரமாண வீடியோக்களை பார்க்காதீர்கள். இல்லை வேறொரு பாஸ்டரு, இல்லை என்னுடைய பாஸ்டர் மெசேஜ் மட்டும்தான் நான் கேட்பேன், வேறு பாஸ்டர் மெசேஜ்லாம் கேட்க மாட்டேன், வேறு ஒரு இவாஞ்சலிஸ்ட் மெசேஜ்லாம் நாங்கள்லாம் கேட்க மாட்டோம், எங்கள் பாஸ்டர் சொல்கிறத மட்டும் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஃபோனில் நேரில் சொல்லியிருக்கிறாங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, நேரில் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் சொல்கிறத மட்டும் தான் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, தேவன் உங்கள் பாஸ்டர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எந்த சரீரம் அவருடைய சரீரம், அந்த சரீரம் அவருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதா, அவருக்காக உண்மையும் உத்தமமாக சத்தியங்களை பேச வேண்டும் என்று எந்த ஆத்துமா ஏங்கி கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் அவருடைய வெளிப்பாடுகளை பேசி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை முழுமையாய் பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்கள். நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேற நான் வேறலாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாமே சகோதரர்கள். இல்லை பிரதர், நான் என் பாஸ்டரோட தான் கேட்பேன்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ள உண்மையான சகோதர சிநேகம் நிச்சயமாகவே இல்லவே இல்லை. அதான் உண்மை, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், அதான் உண்மை. ஆகவே நாம் யாவரும் சகோதரர்கள். ஆகவே சகோதரர்கள் தேவன் அவர்கள் மூலியமாய் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். ஆகவே நீங்கள் முழுமையாய் பாருங்கள். கர்த்தர் இந்த செய்தியை கொடுப்பார், என்னையும் ஆஸ்வதிப்பார், கேட்டுக்கொண்டுகிற உங்களையும் ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த செய்தியானது மோசே ஏன் கற்பலகையை உடைத்தான் என்பதுதான் செய்தி. ஓகே, சரி, நேரம் கடந்து போகிறது, நம்ம செய்தி கடந்து சொல்லுவோம். நீங்கள் யாத்ராகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும், நல்ல மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய விசுவாசிகள், நிறைய பெந்தகோஸ்து விசுவாசிகளுக்கு சத்தியமே தெரியல. சத்தியத்தை சொன்னால் அந்த சத்தியத்தையும் நம்புறது கிடையாது. அவன் ஒரு சத்தியத்தை காண்பிக்கிறான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியல, கற்பனை என்னன்னு தெரியல, கட்டளை என்னன்னு தெரியல, கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியல. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. உண்மையான சத்தியத்தை பேசுகிற, எடுத்து காமிக்கிற, உண்மையான சத்தியம் இதுதான்பான்னு சொல்கிற, எடுத்து காமிச்சு பேசியும் நம்புறது கிடையாது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது? அதாவது தேவனுடைய கிருபை வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வரம் பெற்றிருக்கணுமா. வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன் பலமுறை. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வரம் உங்களுக்குள் முதல்ல இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஓகே, அது போட்டோம். உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. தேவன் மோசேயை சீனாய் மலை மேலே கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயப்பிரமாண கற்பனைகளை தேவன் தம்முடைய விரலினாலே எழுதி மோசேக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார்.
இல்லையா? அவன் உடைச்சு போயிடுறான், உடைச்சிட்டாரு. அவன் ஏன் உடைச்சாருன்றதா இப்போ செய்தி இது. அதுக்கு முன்னால் சில காரியங்களை கர்த்தர் பேசுவதை கூர்ந்து கவனிங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம், இந்த கற்பனையை தேவன் கொடுத்ததை மோசஸ் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னாக்கா, தேவன் பேசுகிற காரியங்கள், ஒன்று நியாயப்பிரமாணத்தின் மூலியமாய் பேசுவார், 2 தீர்க்கதரிசி மூலியமாய் பேசுவார், 3 சொப்பனக்காரர்கள் மூலியமாய் பேசுவார். அந்த காலத்துல உடன்படிக்கையின் பெட்டியிலே மண்ணா இருந்தது, கற்பனைகள் இருந்தது, ஆறுனுடைய துளித்த கோல் இருந்தது பெட்டியிலே. அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்கதரிசிகள் மூலியமாய் கர்த்தர் பேசுகிறதை அது நிறைவேறும். தேவன் தீர்க்கதரிசிகளோடு பேசுவார், சொப்பனத்திலே பேசுவார், அவைகள் நிறைவேறினது. தீர்க்கதரிசிகள் உரைத்த வார்த்தைகள் அது நிறைவேறினது என்று சொன்னால் தேவன் பேசின வார்த்தைகள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ உடன்படிக்கையின் பெட்டியிலே மண்ணா கிடையாது, கற்பனை இல்லை, ஆளுடைய துளித்த கோலாம் கிடையாது இப்பெல்லாம். ஓகேவா? ஆனா இப்போ நான் பேசுற பரிசுத்தாவி துணையோடு பேசிக்கொடுக்கிற இந்த காலத்துல தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் மூலியமாய் ஏன் பேசவில்லை? நன்றாக கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. மனவாட்டிகள் இருப்பீர்கள், பார்ப்பீர்கள் சொன்னால், மனவாட்டி சகோதரர்களே, மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான ஊழியக்காரர்களே, நீங்கள் தயவு செய்து பாருங்கள். ஊழியக்காரர்கள் பற்றி இப்போ நான் வசனத்தோடு உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே? ஏன்னா மனவாட்டி சொல்லுவாங்க, சில குரூப் இங்கே இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குது. நாங்களாம் மனவாட்டி, நாங்கள் மனவாட்டி பாஸ்டர்ங்க சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது பெருமையின் ஆவி இருக்குது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சகோதரனை சந்தித்தேன், பிரதர் ஒரு விசுவாசி பாஸ்டர் ஆக்டர், அவர் கேட்டாங்க மனவாட்டின்றாரு. அவர் என்ன சொன்னார், நான் யாருன்னு தெரியுமா பிரதர்? என்ன பிரதர் என்ன விசுவாசி மாதிரியே பேசுகிறீங்களான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவர் என்ன நினைச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. பாஸ்டர்னாக்கா 2 கொம்பு முளைஞ்சு போச்சு, பாஸ்டர்னாக்கா நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இல்லை பாஸ்டர்னாக்கா நாங்கள் மிகப்பெரிய அப்பாட்டக்கார மனவாட்டி பாஸ்டரு அப்படின்னு நினைச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் பூமியில். பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக அவர்களிடத்திலே தேவன் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் பேசவில்லை. ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க கர்த்தர் பேசுறாருன்னு. சத்தியத்தின் பிரகாரம் சொல்கிறேன், ஏன்னா பைபிள் பொய்யாயிடும். அப்படி நீங்களாம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு சொன்னாக்கா பைபிள் பொய்யாடும். கர்த்தர் பேசின தீர்க்கதரிசிகள் போய்விட்டார்கள். ஆனால் மனவாட்டி ஒன்று இருப்பாள் கடைசி நாட்களிலே, அவள் மூலியமாய் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நடத்துவார், மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த பூமியிலே என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்திலே உடன்படிக்கையின் பெட்டியிலே 3 விதமான காரியங்கள் இருந்தது. அங்கே தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் பேசினார், சொப்பனக்காரர்கள் மூலியமாய் பேசினார், இப்படியெல்லாம் தேவன் பேசினார். ஆனால் இப்போ இந்த காலத்தில் தேவன் பேசலையாதுமா கண்ணு. நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க, ஸ்தாபன விசுவாசிங்களும் இல்லை ஒரு சில குரூப்புகளும் சொல்லிக்கிறாங்க. ஏன் பேசல? ஒரு ரீசன் இருக்குதுல்ல, ஏன் பேசவில்லை? ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. அப்போ தேவன் அன்றைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டியில் மண்ணா இருந்தது, வாரனுடைய துளித்த கோல் இருந்தது, கற்பனை இருந்தது, அன்றைக்கு பேசினார்னு சொன்னால், மிருகத்தின் ரத்தத்தில் இருந்த அந்த ஜனங்களிடத்தில் தேவன் பேசினார் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்றைக்கு இருக்கிறதே பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறதே. அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே அவரை காட்டிலும் மேலான கருத்தை கர்த்தர் பேச வேண்டும். ஆனால் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? அதை குறித்தும் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நல்லாங்க புரிஞ்சுங்க. வேதம் இல்லை என்று சொன்னால் மற்ற சத்தியங்களும் ஒன்றும் இல்லை. வேதம் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் மற்ற சத்தியங்கள். வேதமே இல்லைனாக்கா மற்ற சத்தியங்கள் எப்படி வரும்? இருபுறம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள வார்த்தை. உள்ளான சத்தியமே உனக்கு தெரியலன்னு சொன்னா புறமான சத்தியங்கள் எப்படி தெரியும்? மனவாட்டிகளே, சில பேர் சொல்றாங்க மனவாட்டின்னு, அவங்க சொல்றாங்க மனவாட்டி என்று. மனவாட்டி நீ என்று நீ சொல்லாதே. அப்ப யார் சொல்லணும்? மனவாளன் சொல்லணும். நான் மனவாட்டின்னு என் விசுவாசத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மனவாட்டி என்று. கரெக்டா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்றைய காலத்தில் தேவன் ஏன் பேசவில்லை அதை குறிச்சும் நாம் பார்க்க போறோம். சரி, இப்போ நியாயப்பிரமாணமாகிய கற்பனையை இந்த தேவனாகிய கர்த்தர் மோசஸுக்கு கொடுத்தார்.
இந்த மோசஸ் சீனாய் மலையிலிருந்து அதை வாங்கிக்கின்னு வரும்பொழுது அது உடைக்கப்படாது. ஏன் உடைக்கப்படாது அப்புறம் அதை பார்க்கலாம். நீங்க பாருங்க, ரோமர் 7:14 பாருங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு அல்லேலூயா மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நம்மலாம் பாவத்துக்கு கீழா விற்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் எங்க முதல்ல வந்தது? ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நீங்க வேதத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் நியாயப்பிரமாணம் பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். ஏன் பிரதர், ஒருத்தர் என்ன கேட்கிறார், ஏன் பிரதர் அது ஆதாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நியாயப்பிரமாணம் போட்டிருக்குதா அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்கிறாரு. அதுக்கு பல உதாரணங்கள், அதுக்கு உதாரணம் மறைந்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் மறைந்திருக்கிற மறைப்பொருள் அநேக காரியங்கள் மறைப்பொருளாக வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் வெளிப்படுத்த முடியும். நீங்க ஆதியாகமத்திலே நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஆதியாகமம் 2:16-17 பாருங்க. அங்க ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அங்க ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார், அங்க ஒரு முதல் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடந்துட்டாங்க. அது ஆவிக்குரியதா இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் ஆதாமுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம், அந்த ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்தை அவங்க மீறி நடந்ததுனாலே, அந்த கீழ்ப்படியாமல் போனதுனாலே, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே, அந்த நியாயப்பிரமாணத்தை விசுவாசியாமல் இருந்தபடினாலே பாவத்துக்குள் விற்கப்பட்டார்கள். அதன் மூலியமாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவத்துக்குள் விற்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது? நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு. அப்ப எல்லா ஜனங்களும் ஆதாம் மூலியமாக ஏவாள் மூலியமாக பாவத்துக்கு விற்கப்பட்டார்கள். ஆனால் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஆட்டுக்குட்டியானவர், அதாவது மோசஸ் கிட்ட தன்னுடைய விரலினாலே எழுதின அந்த கர்த்தராகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவர் தமது ரத்தம் சிந்தி பூமியிலே தமது ஜனங்களை, விற்கப்பட்ட அந்த ஜனங்களை அவர் ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி வாங்கிவிட்டார். அல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 34 1 நீங்கள் 28 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 28. இதில் பெரிய செய்தி, பட் சின்னதாக தான் என்னால் பேச முடியும். என்னோட செய்தி 33 நிமிஷத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக் கட்டாடும். சரி, அது போட்டோம். யாத்திராகமம் 34 1 28 நீங்கள் பாருங்கள். அங்கே தேவன் மோசையோடு பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்ப காரியத்தை குறித்து முழுமையாய் பேசிக் கொண்டிருப்பார். அந்த பேசின அந்த வார்த்தை நியாயப்பிரமாணம் மோசஸ் எழுதுகிறார். மோசஸ் எழுதின நியாயப்பிரமாணம். ஏன் மோசஸ் எழுதின நியாயப்பிரமாணம் வந்தது? தேவன் எழுதின நியாயப்பிரமாணத்தை மோசஸ் உடைத்து போட்டான். ஏன் உடைத்து போட்டான்? அதுதான் செய்தி. போ அதுக்கப்புறம் தேவன் மோச எழுத சொல்றாரு. மோசஸ் எழுதின நியாயப்பிரமாணம், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மோசஸ் எழுதுகிறார். இப்போ 27 வசனத்தை நீங்கள் பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின் படியே மன்னிக்கணும், உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். ஹல்லேலூயா. உன்னோடும் இஸ்ரவேல் ஜனங்களோட இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அப்ப புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசஸ் இந்த தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை, அந்த கற்பனைகளை அவன் உடைத்து போட்டான். பின்பு மோசஸ் எழுத நியாயப்பிரமாணத்தை, அந்த கற்பனைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். ஆனா தேவன் பேசுகிற அந்த நியாயப்பிரமாணத்தை, வார்த்தைகளை மோசஸ் எழுதுறாரு, கற்பனைகளாய் எழுதுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 33 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளைகள் இருக்கும். 10 கட்டளைகள் இருக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். யாரே? தேவனாய கர்த்தர். நீங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1 33 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே 10ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எப்படி? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை
கை கொள்ளுகிறவனுக்கோ, கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் ஆண்டவர். நீங்க அதிலே வாசித்து பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதில் ஒரு 4 கட்டளைகளை குறித்து வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் பாருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அன்பான தேவனுடைய வெளியேறப்பெற்ற நண்பர்களே, விசுவாசிகளே, மனவாட்டிகளே, இன்றைய காலத்திலே எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ விசுவாசிகள் அடுத்தனுடைய மனைவியை இச்சிக்கிறார்கள், இச்சையோடு பார்க்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறார்கள். இன்றைக்கும் கொலை செய்யாதிருப்பாயாக என்று இயேசுநாதர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அந்த தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய விரலினாலே எழுதினவர், வார்த்தையாலே கூறினவர், அவரே இயேசுவாய் வெளிப்பட்டு அவர் சொல்றாரு, நீ கொலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ கொலை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டாக்கா, நீங்கள் உங்களுடைய தன் சகோதரனுக்கு நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் இருந்தான்னு சொன்னாக்கா அவனை நீ ஏற்கனவே கொலை செய்ததாயிற்றுன்னு இயேசுநாதர் சொல்றாரு வேதத்துல. உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரோதமாய் கோபமாய் நீ பேசினா அவனை நீ கொலையே செஞ்சிட்ட. ஹல்லேலூயா. அருமையான விலையேறப்பெற்ற விசுவாசிகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை, கொலை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு மனிதனை கத்தியத்து குத்துனாதான் இல்ல. இயேசுநாதர் சொல்றாரு, ஒரு சகோதரனுக்கு, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் நியாயம் இல்லாமல் பேசினால் அவனை ஏற்கனவே கொலை செஞ்சிட்டியான். அப்படி பார்க்க போனா இன்றைக்கு ஒவ்வொரு போதகனும் மற்றவர்களை குறித்து எத்தனையோ தப்பாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது மனவாட்டி பாஸ்டரா இருக்கட்டும், அது விசுவாசிகளா இருக்கட்டும், இல்ல ஸ்தாபன பாஸ்டர்களா இருக்கட்டும், இல்ல ஸ்தாபன விசுவாசிகளா இருக்கட்டும், இன்றைக்கு தன்னுடைய சகோதரன் யாரு, என் அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க, அண்ணன் தம்பிங்க, அவங்கள பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஆவிக்குரிய சகோதரர்கள். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எத்தனையோ பாஸ்டருக்கு விரோதமான பாஸ்டர்கள் உபதேசமை குறித்து பயங்கரமா தாக்கி பேசுறாங்க. விசுவாசிகள் அவன் இன்னொரு சகோதரனை குறித்து தாக்கி பேசுறான். அப்போ நீங்களே என்ன பண்றீங்க? ஆயிரக்கணக்கான கொலைகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அத்தனை பேருமே இன்றைய காலத்தில் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சரி, இன்னும் சொல்லிக்கினே போலாம், இதை பத்தி செய்தி போயிருது. ஆகவே நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். இங்க ஸ்தோத்திரம், இங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொலை செய்யாதிருப்ப 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த 10 கட்டளையை குறித்து இந்த மோசஸ் இருக்கிறது ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் ஒருவர் கூட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த கட்டளைகளுக்கு மாத்திரமில்ல, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு கட்டளை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு கட்டளை இருக்குது. அது என்ன நம்ம பார்க்க போறோம். அந்த கட்டளைக்கு இன்றைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. ஹல்லேலூயா. இங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை இயேசுநாதர் ஒரு சிறு பையனை சந்திப்பார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-23 வாசித்து பாருங்க. ஒரு சிறு வாலிபன் இயேசுநாதரை கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு இயேசுநாதர் சொன்னார், நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள், நியாயப்பிரமாண கற்பனைகளை கைக்கொள், நான் ஏற்கனவே மோசஸ்க்கு கொடுத்திருக்கிறேன், அந்த கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசுநாதர் சொல்லுவார். அதுக்கு அவன் சொல்லுவான், சிறுவயது முதல் கொண்டே நான் கடைப்பிடித்துக் கொண்டு வருகிறேன்னு சொல்லுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுநாதர் பேசியிருந்த சிறு பையங்கிற அந்த சின்ன பையன், அந்த சின்ன பையன் சிறு வயதில் வாலிபன்னா இந்த காலத்தில் ஒரு 18 வயசு வச்சிங்களேன் இல்லையா? 18 வயசுக்கு மேலே வாலிபன் தான். எக்ஸாம்பிள், ஒரு 18 வயசு அந்த வாலிபன் இருக்கலாம், ஒரு 20 வயசு வாலிபன் இருக்கலாம், ஒரு 25 வயசு அந்த வாலிபன் இருக்கலாம். அவன் இயேசுநாதர் சொல்றான், நான் சிறு வயது முதல் கொண்டே அந்த மோசஸுக்கு நீர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன் என்று அவன் கூறுகிறான். ஆக அந்த ஒரு சிறு பையன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் இச்சிக்கவில்லை. அநேக இடத்தில் அன்போடு நடந்திருக்கிறான். 10 கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் அவன் கடைபிடித்திருக்கிறான். அன்னைக்கு அவன் கடைபிடிச்சானே, இன்னைக்கு நீங்களாம் பாஸ்டர் ஊழியம் செய்றீங்களே, அந்த சின்ன பையன் கடைபிடிச்சான் பார்த்தியா? அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன கடுகள் உங்ககிட்ட இருக்குதா? பாஸ்டர்களே, அருமையான மூப்பர்களே, அருமையான விசுவாசிகளே, தவறாய் நினைக்காதீர்கள். தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்கள். அந்த சின்ன பையன் சொல்றான் இயேசுநாதர்கிட்ட,
ஆண்டவரே நான் சிறு வயது முதல் கொண்டு நான் கடைப்பிடித்துக் கொண்டு வருகிறேன் சொல்லிட்டு, ஆகிலும் என்கிட்ட வேற எதுனா இருக்குதான்னு கேட்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் எல்லா கற்பனைகளும் உண்மையா உத்தமமாய் கடைப்பிடித்துக் கொண்டு வந்தான். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நீ பாவத்துக்கு விற்கப்பட்ட உன்னை அவர் மீட்டு கொண்டார், ரட்சித்தார், உன்னை மனம் திரும்ப வைத்தார், உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து கொண்டாரே, அவருக்காக நீ ஜீவிக்கிறாய் என்று சொல்கிறாயே, எங்கேயாவது கொஞ்சமாவது உனக்குள்ள ஏதாவது இருக்குதா? லேதுமா. ஆனா பிரசங்கம் மட்டும் பயங்கரமா பேசுவாங்க. பாஸ்டரும் சரி, மூப்பர்களும் சரி, இல்ல பிரசங்கியார்களும் சரி, சுவிசேஷர்களும் சரி, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அந்த பிரசங்க பீடத்தை விட்டு வெளியே வந்தாங்கனாக்கா அடுத்த செகண்ட் சாத்தானுக்குள்ள போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அந்த சிறு பையன் கடைப்பிடிக்கிறானே, அந்த சிறு பையன் கடைப்பிடிக்கிற ஒரு கற்பனையாவது இன்றைய காலத்து விசுவாசிகளோ இல்ல போதகர்களோ கடைப்பிடிக்கிறார்களா? இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆனந்த் சொன்னாரு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா கற்பனையும் கடைப்பிடிக்கிறான், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. அது ஒன்னே ஒன்று நீ கடைப்பிடிச்சினாக்கா நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிச்சிடுவ. அந்த குறை மட்டும் உங்ககிட்ட இல்லைனாக்கா கண்டிப்பா நீ நித்திய ஜீவனில் பிரவேசிப்பேன்னு சொல்ற. என்ன சொன்னாரு? உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் ஏழைங்களுக்கு எங்க கொடுக்க சொன்னாரு? எல்லா ஆஸ்தியும் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவானாரு. ஹல்லேலூயா. எல்லா ஆஸ்தியும் நீ வித்து ஊழியக்காரருக்கு போய் கொடுத்துட்டுவான்னு சொல்ல. ஹல்லேலூயா. எல்லா ஆஸ்தியும் வித்து ஊழியக்காரனுக்கு போய் கொடுத்துட்டு வா. என்னுடைய அங்க உள்ள அநேக ஆலயங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அங்க போய் கொடுத்துட்டுவான்னு சொல்ல, ஏழைகளுக்கு போய் கொடுத்துட்டு வா. அருமையான பணக்கார விசுவாசிகளே, உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான பணம் இருந்தால் ஏழ்மையான கிறிஸ்துவ விசுவாசிகளை படிக்க வைங்கள். வீடு இல்லாத கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு வீடு கட்டித்தாருங்கள். அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அந்த பணக்காரனை பார்த்து, ஐஸ்வரனை பார்த்து எல்லா கற்பனைகளை கடைபிடித்துக் கொண்டு வந்துகிற அவன் உன்னுடைய சொத்தை ஏழைங்களுக்கு கொடுத்துடுவான்னு சொல்றாரு. உன் சொத்தை உன் சொத்தை ஊழியக்காரனுக்கு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு போய் கொடுத்துடுவான்னு சொல்லல. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிறு பையன் கடைப்பிடிக்கிறது கூட இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் இன்றைக்கு இருக்கிற போதகர்களும் கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. கரெக்ட். ஆனால் இன்றைக்கு தேவன் சபையிலே தீர்க்கதரிசன ஆவிகள் எங்கே? வியாக்கியானத்தின் ஆவிகள் எங்கே? ஆவிக்குரிய வரங்கள் சபையிலே எங்கே? ஏன் சபை என்பது ஒரு மனிதன் சபையா இருக்கிறான். இப்போ இந்த சபையிலே ஏன் வரங்கள் இல்லை? ஒவ்வொரு சபையிலும் ஏன் வரங்கள் இல்லை? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இல்லை என்பதை குறித்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மோசஸ் தீர்க்கதரிசி ஏன் தேவன் விரலினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண கற்பனைகளை ஏன் உடைத்தார் என்பதை குறித்தும் அடுத்த வீடியோவில் உங்களிடத்தில் பேச போகிறேன். அந்த கற்பனைகள், அந்த உடன்படிக்கையின் பெட்டியில 3 காரியங்கள் இருந்தது இல்லையா? இப்ப அந்த 3 காரியங்கள் தேவையில்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற உடன்படிக்கையின் பெட்டியில என்ன இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு தேவன் சபையில ஏன் பேசவில்லை? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாய் பேசி முடித்து விட்டார். இன்றைக்கு மணவாட்டி ஊழியம் ஒன்று இருக்கிறது, நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மணவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் ஏன் பேசவில்லை? ஹல்லேலூயா. அன்றைய இயேசு சந்தித்த அந்த சிறு பையன்கிட்ட இருக்கிற அந்த கற்பனை 10 கற்பனையும் உண்மையாகவே, உத்தமமாகவே, பரிசுத்தமாகவே அவன் மிகவும் நல்ல பையன் என்று வேதவாக்கியம் கூறியது. ஆனால் அவனிடத்திருந்த பண்புகள் கூட இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவனிடத்தில் ஏன் இல்லை? ஹல்லேலூயா. எல்லாரும் சகோதர சிநேகம் இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசி துர்மார்க்கான ஒரு கெட்ட வார்த்தையில பேசுவதோ இல்ல கோபத்துல வேறு விதமான பேசுவதோ சகோதர சிநேகம் இல்லை, அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அன்பு இல்லை? ஒரு மனிதனிடத்துல ஏன் அன்பு இல்லை? ஒரு மனிதனிடத்துல ஏன் தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனிடத்துல ஏன் இல்லை? விரோதமாய் பேசுகிறீர்கள். எத்தனை குற்றவாளிகள் இருக்கிறீர்கள், எத்தனையோ கொலை செய்து கொண்டு வருகிறீர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு விரோதமாய் கொலை செய்யாதிருப்பாயாக, உன் சகோதரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காத, நீ கொலை செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஸ்திரியை அந்த காலத்திலே
ஸ்திரீகளிடத்தை விபச்சாரம் செய்தால் அது தவறு. ஆனா அது அந்த காலத்து கட்டளை. ஆனா இந்த காலத்து கட்டளை இயேசுநாதர் மாத்திட்டாரு. கட்டளையா நியாயப்பிரமாணத்தை மாத்திட்டாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பேன்னு சொன்னால் நீ விபச்சாரம் செய்தது ஆயிற்று என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் இச்சையோடு பார்க்கிறார்கள். கிறிஸ்துவ சகோதரர்கள் எத்தனையோ வாலிப பெண்களை, கிறிஸ்துவ பெண்களை ஆவிக்குரிய விபச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு பெந்தகோஸ்து இருக்கிற பாஸ்டர் பொண்டாட்டிகளா அழகான ஒரு புடவையை கட்டி லிப்டிக்கை போட்டு மேக்கப் போட்டு ஸ்டைல மேக்கப்லாம் போட்டு அழகா ஒரு எங்கெங்கயோ போட்டு பாட்டெல்லாம் பாடி இன்னைக்கு வீடியோவில் அனுப்புறீங்க. உங்களை இச்சிக்கத்தக்க மரமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் அன்பு இல்லாமல் இருக்க காரணம் என்ன? அன்பே இல்லை, சகோதர சிநேகமே இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் அன்புக்கு போராமை இல்லையே. அன்பு நீடிய சாந்தமும் அன்புக்கு போராமை இல்லையே. அன்பு தன்னை புகழாது இருமாப்பு இராது. அன்பு தன்னை புகழாது இருமாப்பு இராது. கண்டு கொண்டேன் என் இயேசுவின் அன்பை தான் அப்படின்னு நம்மளாம் பாடுறோம், அப்படின்னு நீங்களாம் சொல்றீங்க. ஆனா உண்மையாகவே இயேசுடைய அந்த அன்பு ஒரு கிறிஸ்தவனிடத்துல இல்லை. இயேசுடைய அந்த அன்பு ஒரு மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனவாட்டினிடத்துல அன்பு இல்லை. ஏன்னாக்கா அன்பு என்ற ஒரு கட்டளை, அன்பு என்ற அந்த காரியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் சாந்தமுள்ளவனாக இருப்பான். அன்பு என்ற காரியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவனுக்குள் பொறாமை இருக்காது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு கிறிஸ்தவர்கள் போதகர்களுக்குள்ளவே பொறாமை இருக்கிறது. மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் பூமியிலே. அவர்களுக்குள்ளவே அநேக போராமைகள் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இருக்குது? அன்பு இல்லை. அல்லேலூயா. ஏன் அந்த அன்பு உங்ககிட்ட இல்லை என்பதை குறித்து நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மோசஸ் தேவனால் தேவன் எழுதின கற்பனையை ஏன் மோசஸ் உடைத்து போட்டார் என்பதை குறித்தும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியிலே அது இருந்தது, 3 காரியங்கள் இருந்தது. இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா? அந்த உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். God bless you பிரியமானவர்களே. செய்திகளை முழுமையாக பார்த்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஜனங்களுக்கு செய்திகளை அனுப்புங்கள். இந்த தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ வரும். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.